ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு நல்ல நண்டு கிரேவி செய்யலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு தேவையில்லை. வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு நல்லா வதங்கணுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்படியே நல்லா வதக்கி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 தக்காளியை சிறுசாக அரிஞ்சு போட்டுக்கணும். அதுவும் நல்லா வதங்கட்டும். ரொம்ப நாளாக வீடியோ போடல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் வரும். நண்டு எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். மஞ்சள் பொடி, தனியா பொடி, காரப்பொடி 3த்தையும் நல்லா போட்டு நல்லா வதக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம நண்டை எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன், அதை எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு கிரேவி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் எடுத்து போட்டு கொஞ்சம் கிளறிக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். அது அப்படியே கிரேவி மாரி நல்லா வரும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா கிளறி விடலாம். அதுலேயே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும், அதுவே நல்லா டேஸ்டியாக வரும். நல்லா கிளறி விட்டு பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். போதும், 1/2 டம்ளர் தண்ணி போதும். அதுவே நல்லாவே வரும் திக்காக. கிளறி விட்டு நம்ம அதுக்கு பேஸ்ட்டாக இது என்ன அரைக்கிறோன்னா சீரகம், மிளகு, சீரகம், கொஞ்சம் சோம்பு, தேங்காய், ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த விழுதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம அதில் தண்ணி ஆட் எதுவும் பண்ண தேவையில்லை. அது போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட். இதெல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கோல்டாக இருந்துச்சுன்னா நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம பாடிக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோதான். கிரேவி நல்லா வந்துடும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டம் இல்லை. நண்டு கிரேவி ரெடி. மல்லித்தழை போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக கமகமான்னு இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.